முதன்மையா இருப்பது எப்படி? வேதவசனம் அதுக்கு கூட ஐடியா குடுக்குது. மத்தேயு 20:27ல உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறவன் எவனும் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அதாவது சர்வெண்டா இருக்கணும். ஊழியக்காரன்னா நமக்கு நம்ம வித்தியாசமா மினிஸ்டர் ஆஃப் காட்ன்னு நெனைக்கிறோம். அது இல்ல. ஒரு வேலையாளா இருக்க வேண்டும். பணி செய்கிறவங்களா இருக்க வேண்டும். அப்புறம் ஊழியக்காரனா இருப்பது, பணி செய்வது முதன்மையா இருப்பதற்கு முதல் படி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு காரியம் வருது. மத்தேயு 18ல இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். முதன்மையா இருப்பது, பெரியவனா இருக்கிறது. இதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, தன்னை தாழ்த்துகிறவன். இன்னும் ஒரு 3, 4 இடத்துல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நம்மை தாழ்த்தும் போது நமக்கு உயர்வு தேடி வருது. நாம் முதன்மையா இருக்க முடியும். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 2:3ல மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். இப்போ நம்முடைய எண்ணம் பிறரை நம்மளை விட மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும் என்ற ஒரு காரியமும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ முதன்மையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெரியவங்களா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாழ்மையும் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும், மற்றவர்கள் நம்மளை விட பெரியவர்கள் என்ற எண்ணமும் இதுக்குதான் கொண்டு போய் விடும். நம்மளை உயர்வுக்கு கொண்டு போய் விடும்.